வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு தான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் தான் நான் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் ஐம் ஃபீலிங் பெட்டர் அண்ட் அதனால இந்த ட்ராமாவுடைய லாஸ்ட் பார்ட்டை கொண்டு வந்துட்டேன். இந்த லாங் ஜேர்னியில் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க கதை உலகத்துக்குள்ளே போகலாம். ஜங்மின் ஹீரோவை மீட் பண்ண கூப்பிட்றா. அப்படி அவங்க மீட் பண்ணும்போது அவள் கன்ஃபெஸ் பண்ணுறா. என்னன்னா, இவங்களுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் இவ ஹீரோயின் கிட்ட ஆல்ரெடி கன்ஃபெஸ் பண்ணிட்டான்னு. இதை கேட்டு ஹீரோக்கு இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது தட் இத்தனை நாளாக ஹீரோயினுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் அவள் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கான்னு. அப்புறம் ஜங்மின் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஏன்னா இத்தனை வருஷம் ஹீரோ கஷ்டப்பட்டு வாழ்ந்ததுக்கான காரணம் ஜங்மினுடைய வார்த்தைகள் தான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நடந்தது என்னவோ எல்லாம் தப்பு தான், ஆனால் அதுக்கு நீயும் நானும்னு ஒருத்தரை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. நமக்கான சுச்சுவேஷன் அப்படி இருந்ததுன்னு அவன் ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணுறான். அப்போ ஜங்மின் என்ன சொல்கிறான்னா, எஸ், ஆனால் இனிமேல் நீ ரொம்ப சந்தோஷமாக நல்லா வாழணும் அப்படின்னு அவன் நல்ல விதமாக வாழ்த்து அந்த கான்வர்சேஷனை அங்கேயே முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் புக்னாமாவோட அப்பாவை மீட் பண்ணி கஃபேல ஒர்க் கொடுத்ததுக்கு தேங்க் பண்ணுறான். அது கூடவே இனி அவள் வேலைக்கு வர முடியாதுன்னு அந்த வேலையும் குவிட் பண்ணுறான். புக்னாமா சும்மா இருப்பானா, ஓடி வந்து ஹீரோயினுக்கு பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு ஒரு கிஃப்டோ கொடுக்குறான். இது அவங்க கல்யாணத்தில் எடுத்த கப்பிள் போஸ் பிக்சர் ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஹீரோயின் அதை பார்த்து லைட்டாக இமோஷ்னலாரா. இப்படியோ ஸ்டார்ட் ஆன இந்த கல்யாணம் ஃபைனலி முடிவுக்கு வந்துருச்சு. வீட்டில் ஹீரோயின் 2 பேருமே இந்த கான்ட்ராக்டை முடிக்க போகிறாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, இங்கேருந்து நீங்கள் எங்கே போவீங்க, ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு ஹீரோ கேட்கா. இல்லை, நான் ஏதாச்சும் ஒரு பிளேஸில் போய் உட்கார போகிறது கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நிறைய சுற்றி பார்க்க போகிறேன், போகாத இடத்துக்கெல்லாம் போக போகிறேன்னு ஹீரோயின் சொல்கிறான். ஆமாம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புது ஹவுஸ்மேட் யாரையும் வச்சுக்க போகிறீங்களான்னு கேட்கா. ஆமாம், நான் எதுவுமே புதுசாக பண்ண போகிறதில்ல, எப்பயும் போல் என்னோடய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பரையும் கிழிச்சிடுறாங்க. இதோட இந்த கான்ட்ராக்ட் முடியுது. அப்புறம் ஹீரோயின் பேக் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட பாய் சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் ஒன் லாஸ்ட் டைம் ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு ஹீரோயினுடைய மனசு கத்துது. ஆனால் வாயால் போயிட்டு வான்னு மட்டும்தான் அவன் சொல்கிறான். அவள் போனதும் மறுபடியும் நம்ம வாழ்க்கை பழையபடி ஆயிடுச்சு, தனியாக தான் இனி இருக்கணும்னு அவன் பீர் அடிச்சுட்டு அப்படியே மேட்ச்சை பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்து கொஞ்சம் நேரத்தில் என்னடா பூனையை காணோன்னு தேடி ஹீரோயினோட ரூம்குள்ளேயே போகிறான். உள்ளே போனதும் ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐ மிஸ் யூ ஜியோஷி, என்னையே விட்டு போனீங்கன்னு அவன் கதறி கதறி அழுகிறான். பாவம். அடுத்து அப்படியே நாட்களும் போகுது. ஹீரோ அவன் வீட்டை சேலுக்கு விடுறான். நிறைய பேர் பார்க்கவும் வராங்க. ஆக்சுவலி ஹீரோயின் கூட இருந்த அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அவனை ஹார்ன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவனால் அங்கே தனியாக வாழவே முடியலை. என்ன ஆனா எங்கே போனான்னு அவ்வளோ மிஸ் பண்ணுறான். ஹீரோயின் எழுதி வச்சுட்டு போன ஒரு லெட்டரும் அவனுக்கு கிடைக்குது. அதில் அவன் மங்கோலியன் பீப்புள் பற்றி எழுதியிருப்பா. ஸோ ஹீரோயின் மங்கோலியாவுக்கு தான் போயிருக்கான்றது அவன் நினைக்கிறான். அப்படி அவன் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து ஓன்சியுக் தான் அவனை கன்சோல் பண்ணுறான். நான் சொந்த ஊருக்கே போகிறேன், ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னா நீங்கள் என்னோட ரூஃப் டாப் வீட்டுக்கு வேணால் போய் இருக்கலாம், அங்கே இன்னும் லீஸ் முடியலைன்னு அவன் சொல்ல, நான் அதை பற்றி யோசிக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் என்னமோ நாட்டை விட்டே போயிட்டான்ற மாதிரி தானே நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவள் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கான். இப்படி கெஸ்ட் ஹவுஸில் கஷ்டப்படுறத பார்த்து ஹோரங் அவளை ரூஃப் டாப் வீட்டுக்கு வேணால் போய் இருன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணேன். என்ன மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தா அப்படி தானே நீங்களும் யோசிக்கிறீங்க, நானும் அதான் யோசிக்கிறேன். என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். அடுத்து கொஞ்ச நாள்லேயே தேவதாஸ் ஆனா நம்ம ஹீரோ பூனைக்கிட்ட உனக்கு அச்சைய ஃபீலிங் புரியுதா என் கிட்டி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொழுவிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோயின் பேக்கிங் கிளாஸ் போயிட்டு அங்கே எக்ஸ் ஹஸ்பண்டான நம்ம ஹீரோக்காக கேக் பேக் பண்ண கற்றுக்கிறான். வாவ், சூப்பராக பண்ணியிருக்கீங்களேன்னு ஷெஃபும் பாராட்டுறாங்க. இந்த பாராட்டு இன்சல்ட்டாக அப்புறம் மாறுது. ஏன்னா அதில் அவள் பூனை வரைஞ்சி வச்சிருக்கா. அதை பார்த்து தேவாங்க வரைகிறது முதல் தடவையாக தான் நான் பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல, அடாச்ச இதுக்கு பாராட்டாமலே இருந்திருக்கலாம் போலையேன்னு அவன் நினச்சிக்கிட்டு அப்புறம் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு போக அங்கே வேறு யாரும் கதவை திறக்கிறாங்க. இங்கே சேஷி இல்லையா அப்படின்னு அவ கேட்க, இல்லை அவங்க வீட்டை விற்றுட்டாங்க, நாங்கள் தான் புது ஓனர், எங்கள் வீடு இதுன்னு சொன்னதும் இவளுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா என்ன ஆனாலும் வீட்டை மட்டும் விடவே மாட்டாருன்னு நினச்சான்.
ஆனால் வீட்டையே வித்துட்டாருன்னா அவரோட நிலைமை என்னவா இருக்குன்ற மாதிரி அவளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கால் மேலே கால் பண்ணி பார்க்குறா, ஆனால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். சரி இவ சோகமா அந்த ரூஃப் டாப் வீட்டுக்கே வந்துடுறா. ஆனால் வெளியே உட்காந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள என்ன ஃபீலிங் இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்குள்ள எந்த வலியோ நெகட்டிவ் ஃபீலிங் எதுவுமே கிடையாது. அதை ரியலைஸ் பண்ணதுனால தான் அவரை மீட் பண்ண போனேன். ஆனால் அவரே அங்கே இல்லையே, எப்படி இருக்காரோ ஐயோ அச்சோன்னு அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுஜிக்கிட்டே இருந்து கால் வருது. ஏய் போயிட்டியாடி அங்கே? அப்போது அவரை பார்த்தியா ஹாப்பியான்னு கேட்க, யார என்ன சொல்கிற நீனு? இவ ஷாக்காரா. அப்படியே உள்ளே போய் பார்த்தா சோகமா பியர்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஹீரோவை பார்த்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணை திறந்து பார்த்த ஹீரோ, வந்துட்டீங்களா? ஏன் கனவுல வந்து என்னை இப்படி தொல்லை கொடுத்துட்ருக்கீங்க? என்னை விட்டு போக எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? அப்படி இப்படின்னு அவன் உளறிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அவனை ஜாயின் பண்ணுறான் அப்படியே. ஐ லவ் யூ, இனி கண்டிப்பாக உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்ல, ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் விட்டுட்டு போயிடுறீங்க, இந்த தடவை மட்டும் என்னவா அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிக்கிட்டே அப்படியே தூங்குறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோ கண் முழிச்சு வெளில வந்து பார்க்க ஹீரோயினை பார்த்ததும் செம்ம ஷாக் ஆறான். தூங்கும்போது தானடா கனவு வந்தது, இப்போ என்ன முழிக்கும் போதெல்லாம் கனவு வருதுன்னு அவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக, இல்லை இது கனவு இல்லை நிஜம், நீங்கள் சாப்பிடாம ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்க, வாங்க சாப்பிட்லான்னு உள்ளே எழுதிட்டு போகிறான். திடீர்னு போகிற திடீர்னு வர, இப்போ இப்படி சாப்பிட்ற, என்ன நடக்குதுங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு ஹீரோ கோவமாக கேட்கா. முதல் முறையாக உங்களோட ரூம் 19 ஓப்பன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி உரிமையாக கோவப்பட்டு சட்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் பண்ணவே இல்லைன்ன மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ செம்ம கான்ல இருக்கான். அவள் சாரி சொல்கிறா, ஹக் வேணும்னு கேட்கா. முடியவே முடியாதுன்னு ஹீரோவும் கொடுக்கல. ஸோ க்யூட். அப்புறம் அவளை பிடிச்சி புச்சுக்குன்னு முத்தமலை கொட்ட, வா வாட் அ கெமிஸ்ட்ரி. இந்த கல்யாண கச்சேரிலாம் இப்போதைக்கு வேணாம், அவங்க லவ்வில் இருக்காங்க. ஸோ இந்த லவ்ன்ற ஃபேஸை அவங்க ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணி ப்ரெசண்ட்லேயே வாழலான்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து ஜமீன் கிட்டே இருந்து கால் வருது. கேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அது சக்ஸஸ்ஃபுல்லி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றது இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூடவே வேறு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியிலேருந்து அவளுக்கு கால் வரும். கண்டிப்பாக எந்த ஒரு வரி இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணி இந்த ரைட்டிங் ஜேர்னியை மறுபடியும் தொடங்க சொல்லி அவள் வாழ்த்துட்டு ஃபோனையும் வச்சிடுறா. இப்போ தான் ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வாழ்க்கை மாறி இருக்குன்றது அவள் ரியலைஸ் பண்ணுறா. அண்ட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான்றதும் நம்மக்கிட்ட சொல்கிறா. அந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு போன ஹீரோ இப்போ ஒரு புது ஆளாக மாறிட்டான்றது எல்லாரும் பார்க்குறாங்க. ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேசுகிறது மட்டும் இல்லாமல் கிஸ் கொடுத்துட்டு தான் ஃபோனையே வைக்கிறான். எல்லாரும் இந்த பட்ஜெட் பத்மநாபன் எப்போ REMO ரெமோவா மாறினா தெரியலையேன்னு பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. ஃபைனலி ஹீரோவோட பேரண்ட்ஸ், அப்புறம் ஹீரோயினோட அப்பா, தென் இந்த சொசைட்டின்னு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அவங்க காதலை தான் சூஸ் பண்ணுறாங்க. மை டியர் மக்களே, இந்த ட்ராமாவுடைய எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே ஹோரங் வோன்சியோக், சுஜி சங்கோ, அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாருமே அந்த பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஒன்றா சேர்ந்து ஒன்றாவே உட்காந்து இந்த ஹாப்பி என்டிங்கோட இந்த கதையை முடிக்கிறாங்க. அதாவது இனி வாழ போகிற இவங்க லைஃப் முழுக்க இந்த ஃப்ரெண்ட்ஸோடைய சப்போர்ட், லவ், கேர், அப்புறம் இந்த ஒற்றுமை யூனிட்டின்றது இனி இருக்க தான் போகுதுன்றது அவங்க அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி ஹாப்பி என்டிங்கோட முடிக்கிறாங்க. ஓகே டியர் கண்மணிஸ், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்மளோட லைஃப் வந்து ஒன்ஸ் தான், சரிங்களா? என்ன பண்ணாலும் இது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோமே முடிஞ்சு கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது அது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் நினச்சி பண்ணணும். எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். சில விஷயங்கள் தெரியாமலே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சுவாரஸ்யம் இருக்குன்றதும் சொல்கிறாங்க. கூடவே என்ஜாய் யுவர் லைஃப். ப்ரெசண்ட்டில் தான் நம்ம வாழணும், நிறைய வாழணும், சந்தோஷமாக வாழணும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தாண்டி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுதான் வாழ்க்கை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் நல்ல ஒரு கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.